நேற்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து வீட்டில் வந்து கூழ் கிண்டியே வச்சுருந்தேன். முழு கேப்பை இருந்துச்சு, அதை வந்து ஊற வச்சுருந்தேன் முதல் நாளே. அதை அரைச்சி பால் எடுத்து அதை தாங்க கிண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாகம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். காலையிலே பாருங்கள் பிள்ளையெல்லாம் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நேற்று வந்து கூழ் கிண்டி ஊற்றிருக்காங்க நாகம்மாவுக்கு. ஆனால் நான் தான் போக முடியலை, கொஞ்சம் முடியாதனால வீட்லேயும் சாமியை கும்பிட்டுட்டு இருந்துட்டேன். அப்புறம் அங்கே பழம் வந்து மகா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அங்கே இங்கே கிராமத்துல எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மரம் இருக்கும். இந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்குறப்போ நான் யதார்த்தமாக போனேன்னா, ஹை நவாப்பழம் இந்தாம்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளை கேட்டேன், ஏன் பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு. அக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சுக்கா அப்படின்னாங்க. அப்புறம் ஏமா ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு வரலை அப்படின்னாங்க. கொஞ்சம் சில பல காரணங்கள், முடியாத சுச்சுவேஷன் தாம்மா. அவர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வர்றாரு, அதனால தான் வர முடியலை. நீங்கள் லேட்டாக வந்தாலுமே போகலாம். ஆனால் எங்கள் ஏரியா பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டுக்கு போகிற வழி ரொம்ப கருகும்னு இருக்கும். இதுதாங்க அவங்க வீடு, அந்த காலத்து வீடு. இதில் தான் அந்த நாகம் வந்து நடமாட்டம் இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவாப்பழத்தை சுவைச்சிக்கிட்டே டேஸ்ட் பார்த்துக்கிட்டே வந்தேன். நாய் ஒன்று கிராஸ் பண்ணிச்சு, எங்கே பிடிங்கிருமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே தான் வந்தேன் நான். அப்படி என்னத்தை வெறிக்க பார்க்குறேன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக வந்து மழையே வராமல் இருந்தது. மழை வந்து அப்படியே வாசலை நனைச்சி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, ஊர்க்காட்டில எல்லாம் மழை, நம்ம ஊரில் இன்றைக்கி தாங்க அதுவும் வாசலை தெளிச்சிட்டு போயிருக்குங்க.